परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर अपने आप को हर दिन और हर वातावरण में प्रकट करने के लिए चाहता है। ஆண்டவர் தம்மை தாமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். जब प्रभु अपने जो आपको प्रकट करता है, ஆண்டவர் எப்பொழுது தம்மை தாமே வெளிப்படுத்துகிறாரோ तो हमारे अंदर का जो विश्वास मजबूत हो जाता है। நமக்குள்ளாக உள்ள விசுவாசம் பலனடைகிறது. इन बातों को हम रोज अभ्यास करते हैं, मैं विश्वास करता हूँ। நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளிலும் நாம் அதை அனுபவிக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். इसलिए हम भोर के समय में प्रभु के पास हम खड़े रहते हैं। இதனால தான் அதிகாலை வேளையில நம்ம ஆண்டவரிடத்தில் நிற்கிறோம். इसलिए सुबह सुबह हम बाइबल अध्ययन करते हैं, இதனால தான் காலை வேளையில நாம் வேதத்தை தியானிக்கிறோம். क्योंकि उस दिन का मन्ना जो स्वर्ग से जब मिल जाता है, वो दिन भर दौड़ने के लिए वो हमारे लिए काफी है। ஏனென்று சொன்னால் அந்த நாளுக்கான வார்த்தை நாம் காலை நேரத்திலே தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஓடுவதற்கு அது பலன் தருகிறது. इसलिए हमारा आराधना में भी हम उन बातों को हम प्रैक्टिस करने के लिए हम कोशिश करते हैं। இதனால் தான் அதை நம்முடைய ஆராதனையிலும் நாம் அதை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். तो इसलिए आज प्रभु किस प्रकार अपने आप को प्रकट करता है, उन बातों को हम थोड़ा सा अध्ययन करते हुए आगे बढ़ेंगे। இன்றும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். यहाँ इजरायली लोगों के बारे में हम निर्गमन की किताब उसमें हम किताब में हम देख सकते हैं। இங்கே யாத்ராகமம் எழுதின புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். यहाँ पर हम देखते हैं इजरायली लोग मिस्र देश से छुड़ाए गए, अभी कनान के ओर अपना यात्रा को शुरू कर रहे हैं। இங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். लेकिन जैसा यात्रा शुरू हुआ, समस्या वहां खड़ा हो गया। ஆனால் எப்பொழுது பிரயாணம் ஆரம்பமாயிற்றோ அப்போது அங்க பிரச்சனை தொடங்க ஆரம்பித்தது. शुरुआत जैसा निकले बहुत अच्छा रहा, அங்கே ஆரம்பித்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. वो अन्य लोग इनको सोना सब कुछ देने लगे, அங்க மற்ற இருக்கிறவங்க எல்லாம் தங்கம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். और जो मिस्र देश में गुलाम थे वहां से छुटकारा पा के बाहर आ रहे, அங்கே அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாய் வராங்க எகிப்திலிருந்து. सब कुछ ठीक रहा, அங்க எல்லாம் சரியாக இருந்தது. लेकिन जब यात्रा शुरू करने पर था, वहां समस्याओं को वे लोग सामना किए। ஆனால் அவர்கள் பிரயாணத்தை துவங்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே பிரச்சனை தொடங்குகிறது. हमारा मसीह जीवन में भी ये लागू होता है। நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இது நடப்பதற்கு जब சம்பவம். हम परमेश्वर का प्यार को हम अनुभव करते हुए प्रभु को ग्रहण करते हैं, நாம் ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தவர்களாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது कोई वचन के द्वारा हो सकता है, ஒருவேளை வசனத்தின் அடிப்படையில் या இருக்கலாம், कोई चिन्ह चमत्कार के द्वारा हो सकता है। அல்லது ஏதாவது அடையாளத்தின் மூலமாக இருக்கலாம். मैं विश्वास करता हूं यहाँ जितने बच्चे हैं वे लोग सुने होंगे, हमारा घर में जो अगर दुष्ट आत्मा का कुछ बातें था, ये था वो था, और प्रभु ने उससे छुड़ाया, हम लोग मसीह में आ गए। நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய வீட்டிலே நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார், விடுதலையாகணும் என்று किस சொல்லி. प्रकार माँ बाप मसीह में आए, நம்முடைய பெற்றோர்கள் எப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள் என்பதை குறித்து हम भी इन बातों को अनुभव किए होंगे। हम खुशी और आनंद के साथ हम परमेश्वर को ग्रहण किए, நாமும் இந்த காரியத்தை அனுபவித்திருப்போம், சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டோம். साथ ही साथ அதோடு கூட जब हम सेवकाई के लिए निकले, शुरुआत बहुत अच्छा रहा, நாம் ஊழியத்திற்கென்று நாம் துவங்கும் போது அந்த ஆரம்பம் அருமையாக இருந்தது. लेकिन जैसा बाइबल बतलाती है, दिन प्रतिदिन क्रूस उठाते हुए जाने का रास्ता में हम आप पहुंचे हैं। எப்பொழுது வேதாகமம் சொல்லுகிறபடியாக ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை எடுத்து நம்ம துவங்கும் பொழுது वो उन बातों को अभी हम लोग महसूस कर रहे हैं। நாம் இப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். निकलते समय अच्छा रहा, அந்த நாம் கிளம்பும் போது சரியாக ग्रहण இருந்தது, करते समय अच्छा रहा, ஏற்றுக்கொள்ளும் போது சரியாக लेकिन இருந்தது. जब मसीह जीवन में या सेवकाई में जब हम आगे बढ़ते हैं, हम उन वचन को हम याद करते हैं। நாம் ஊழிய பாதையிலே அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல முயற்சி செய்யும் பொழுது நம்ம அந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம். यदि कोई मेरे पीछे आने के लिए अगर चाहेगा, ஒருவன் என்னை பின்பற்றி வர वो விரும்பினால் अपने क्रूस को उठाते हुए दिन प्रतिदिन उठाते हुए मेरे पीछे அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். लेकिन जब इन बातों को हम सामना करते हैं, हम दुखित हो जाते हैं, कभी कभी थक जाते हैं। ஆனால் நாம் இந்த சூழ்நிலையை நாம் கடந்து செல்லும் போது சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், துக்கம் அடைகிறோம். किसी का जीवन में एक बहुत बड़ा झटका जैसा रहेगा, சிலருடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அதிர்ச்சி போல இருக்கலாம். वो झटका से कई लोग पीछे भी चले गए। அந்த அதிர்ச்சியினால சிலர் பின்மாறியும் போயிருக்கிறார்கள். मसीह जो विश्वास की जीवन से पीछे चले गए। அந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில்
வாழ்க்கையிலிருந்து பின்மாறி मसीह போயிருக்கிறார்கள் सेवकाई से पीछे चले गए। அந்த ஊழிய வாழ்க்கையிலிருந்து பின்மாறி போயிருக்கிறார்கள் यहाँ इजराइल लोग सेम उस प्रकार का वातावरण में यहाँ पहुंचे हैं। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்தார்கள் यहाँ अगर आप 13वां अध्याय का आखिरी वचन तक अगर आप देखेंगे, இங்கே 13வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां देखिएगा उस अध्याय में हम देख सकते हैं बहुत महिमामय बातें वहां लिखा हुआ है। அங்கே அந்த அதிகாரம் ஃபுல்லா பார்க்கும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை எழுதி இருக்கிறார். लेकिन यहाँ 14 अध्याय में जब हम देख रहे हैं, ஆனால் இங்கே 14வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று अगर சொன்னால் कोई पढ़ेंगे तीसरा वचन को पढ़ेंगे, 3வது वசனத்திலே நாம் பார்ப்போम என்றால் 14 अध्याय का तीसरा वचन को कोई हिंदी में पढ़ेंगे। तब फिरौन इस्राएलियों के विषय में सोचकर वे देश की उलझनों में फंसे हैं और जंगल में घिर गए हैं। அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். यहाँ अगर इस वचन को आप अगर ढंग से देखेंगे, இங்கே இந்த வசனத்தை நாம் கவனிப்பாய் பார்த்தோம் என்றால் यहाँ दो शब्दें ऐसा लिखा हुआ है। இங்கே ரெண்டு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. क्या करना है अभी समझ में नहीं आ रहा है। என்ன செய்வதென்று தெரியவில்லை. दूसरा, இரண்டாவது बंद किया हुआ हालत में अभी आ गए, அங்கே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்தார்கள். सामने आगे नहीं बढ़ पा रहे, அங்கே முன்னேறி செல்ல முடியவில்லை. पीछे भी हम लोग जा नहीं पा அங்கே रहे, பின்னாடியும் பின்னாகவும் போக முடியவில்லை. दूसरे देश में तो नहीं जा पाएंगे, அங்கே எகிப்துக்கும் போக முடியாது. और साथ ही साथ वहां से सेना सब आ रहा है, அதோடு கூட அங்கிருந்து அந்த படைகள் கிளம்பி வருகிறது. आगे लाल समुद्र है, आगे भी नहीं बढ़ पाएंगे। முன்னால் அங்க செங்கடல் இருக்கிறது, அதையும் நாம் கடந்து செல்ல तो முடியாது. यहाँ क्या करना है उन लोग को समझ में नहीं आ रहा है। இங்கே அவர்களுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. खुशी के साथ निकले हुए लोग, சந்தோஷத்தோடு கிளம்பினார்கள். और महिमा में परमेश्वर का उपस्थिति के साथ बाहर आए हुए लोग, ஆண்டவருடைய மகிமையினால அப்படியே வெளியே வந்தாங்க. चिन्ह चमत्कार के साथ निकले हुए लोग, அங்க அடையாளங்களோடு கூட வெளியே வந்தார்கள். अभी समझ में नहीं आ रहा है क्या करना है। ஆனால் இப்போ என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. साथ ही साथ बंद किया हुआ हालत, அதோடு கூட அடைக்கப்பட்ட நிலைமை. हाँ, और साथ ही साथ बहुत बड़ा सेना, उस समय का सबसे जो टॉप में जो वो सेना को रखे हुए वो फिरौन इनको पीछा कर रहा पूरा सेना के साथ। அதோடு கூட அந்த காலத்தில் மிகவும் மிக பலமான ஒரு சேனையை வைத்திருந்த அந்த எகிப்தினுடைய ராஜா பார்வோன் பின்னாக பின்பற்றி வருகிறான். जैसा मैं बताया था, साथ ही साथ सामने बहुत बड़ा समुद्र है, நான் உங்களுக்கு சொன்னது போல அதோடு கூட முன்பாக ஒரு மிகப்பெரிய சமுத்திரம். और साथ ही साथ हम देख सकते हैं 10वां वचन में लिखा है वे लोग अत्यंत डर गए। அங்கே 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவங்க மிகவும் பயந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. अत्यंत डर गए, அவங்க ரொம்ப பயந்திருந்தார்கள். परमेश्वर खुद जो है इन लोगों को छुड़ाया, ஆண்டவர் தாமே அவர்களை விடுதலையாக்கினார். परमेश्वर खुद जो है इस रास्ता को नियुक्त किया, ஆண்டவரே அந்த வழியை அவர்களுக்கு அவர் தெரிந்தெடுத்திருந்தார். परमेश्वर खुद जो है वो वायदा भी दिया, ஆண்டவர் தாமே அவர்களுக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்திருந்தார். लेकिन अभी अत्यंत डर गए वे लोग, ஆனால் அவர்கள் மிகவும் பயந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். बिल्कुल डर गए। முழுவதுமாக பயந்திருந்தார்கள். यहाँ वो शब्द लिखा है अत्यंत डर गए। அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி. आज शायद ये पांचों बातों में कहीं ना कहीं उस प्रकार का हालत के साथ यहाँ आप आज बैठे होंगे। ஒருவேளை இந்த 5 காரியங்களிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த காலை வேளையில நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். कुछ लोग सोचे होंगे, சிலர் நினைக்கலாம், जब आराधना चलाया जाता है நாம் ஆராதனைக்கு போகும் பொழுது ऐसा ही कुछ वचन को बोलते हैं, அப்படியே ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ऐसा ही कुछ तसल्ली देते हुए बोलते हैं, அப்படியே சொல்லி நம்மள உற்சாகப்படுத்துவாங்க, ऐसा ही गीतों का गा के आराधना चलाते हैं। அப்படியே ஏதாவது பாட்ட பாடி ஆராதனை नहीं नहीं செய்வாங்க. नहीं नहीं नहीं, परमेश्वर आपका विश्वास को मजबूत बना के आपको और आगे ले जाने के लिए चाहता है। அப்படி அல்ல, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நம்மை முன்னேறி செல்ல नहीं नहीं नहीं, விரும்புகிறார். अगर आप विश्वास करें न करें, अगर आराधना भी अगर चलाना है उसके लिए बहुत परमेश्वर के पास इंतजार करना पड़ता है। நாம் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க तो வேண்டும். ये आज परमेश्वर आपसे बातें करने के लिए चाहता है। இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் இடைபட விரும்புகிறார். आप बुलाए गए जरूर, நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மைதான். आप गुलामीपन से आप अभी छुटकारा पाते हुए बाहर आ गए। நீங்கள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்துவிட்டீர்கள். आपको मालूम है प्रभु यीशु आपको राज्य कर रहा है, ஆண்டவர் உங்களை நடத்துகிறார், ஆளுகை செய்கிறார் என்று தெரியும். तो भी ஆனாலும் क्या आप आज क्या करना है समझ में नहीं आ रहा, उस प्रकार का हालत में है? ஒருவேளை என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? क्या आप
बंद किया हुआ एक कमरा के अंदर जैसा आप अपने आप को महसूस कर रहे हैं। ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறது போல உங்களை நீங்கள் நினைக்கிறீர்களா? मैं हमेशा कहता हूं मैं नहीं जानता हूं मैं किससे बात कर रहा நான் हूं, எப்பொழுதும் சொல்வேன் நான் யாரிடத்திலே பேசுகிறேன் என்று लेकिन தெரியாது. मैं पूरा पूरा विश्वास करता हूं परमेश्वर किसी से बातें कर रहा है। ஆனால் நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் शायद இடைபடுகிறார் என்று. आज इस सुबह के वक्त में परमेश्वर आपका हालत ऐसा हो सकता है। ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம். हम अपना पढ़ाई कर रहे हैं, अपना हॉस्टल में हैं, अपना सब कुछ चल रहा है, लेकिन अगर सच में कहा जाए मुझे मालूम नहीं क्या करना है। நான் படிக்கிறேன், என்னுடைய ஹாஸ்டல்ல இருக்க என்னுடைய படிப்பு இப்படியே போயிட்டு இருக்கு, ஆனாலும் உண்மையை சொல்லுகிறேன் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. आज मैं सेवकाई में हूँ, कई डिपार्टमेंट में हूँ, कुछ काम कर रहा हूँ, सब कुछ ठीक है, लेकिन अगर सच कहा जाए बिल्कुल मुझे मालूम नहीं मैं क्या करना। நான் இன்னைக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மென்ட்ல இருக்கிறேன், வேலையை செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. क्या बच्चे, क्या आप बंद किया हुआ जैसा महसूस कर रहे हैं? சிறு பிள்ளைகளே, ஒரு வேளை நீங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதாக உணர்கிறீர்களா? आप मसीह के द्वारा छुड़ाए गए हैं, जरूर। நீங்கள் ஆண்டவர் மூலமாக விடுதலையாக்கப்பட்டீர்கள், உண்மைதான். एक बंद जैसा आप महसूस कर रहे हैं? ஒருவேளை அந்த அடைக்கப்பட்ட போல உணர்கிறீர்களா? इसका मतलब कहीं भी रास्ता दिख नहीं रहा है, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் வழி எங்கும் आगे भी தெரியவில்லை, नहीं बढ़ पा रहे हैं, पीछे भी नहीं बढ़ पा रहे हैं। முன்னேறியும் செல்லவில்லை, பின்பாகவும் போக முடியவில்லை. क्या हमारा हालत उस प्रकार है? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறதா? क्या आपको लग रहा है कुछ ऐसे बातें हैं, मेरे शरीर का कमजोरी हो सकता है या जरूरतें हो सकता है, या कुछ ऐसा वातावरण है मेरे पीछे पीछे आ रहा है? ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல பலவீனமா இருக்கலாம், அல்லது தேவையா இருக்கலாம், அல்லது சில காரியங்களை உங்களை பின்பற்றி வருகிற காரியமாக मैं இருக்கலாம். उसको महसूस कर रहा हूं, मेरे नजदीक 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 आ रहा है, क्या मुझे निकल जाएगा? நான் இதை உணர முடிகிறது, என்னை நோக்கி அது என்னிடத்தில் அருகாமையில் வருகிறது, நான் அதை விட்டு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று शायद சொல்லி. ये सुबह के वक्त में उस प्रकार का हालत में यहाँ पर आप बैठे होंगे, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கலாம். आपको लग रहा है सेना पीछे आ रहा है, உங்களுக்கு ஒருவேளை நினைக்கலாம் உங்களை பின்பற்றி தொடர்ந்து வருகிறது मैं சேனை, उसको सामना नहीं कर सकता हूं। என்னால் அதை எதிர்கொள்ள முடியாது. वो धीरे धीरे ऐसा समस्या, धीरे धीरे ऐसा जो कमजोरियां, धीरे धीरे ऐसा बातें, धीरे धीरे ऐसा जरूरतें मुझे नजदीक 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 घेरने के लिए आ रहा है। மெதுவாக மெதுவாக தேவைகள், காரியங்கள், உபத்திரங்கள் என்னை விழ தள்ளுவதற்கு வருகிறது. क्या उस प्रकार का हालत में है आप? ஒருவேளை ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா? परमेश्वर आपसे ही बात करने के लिए आया है। ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவதற்கு क्या விரும்புகிறார்? साथ ही साथ आपको लग रहा है मैं सामने, मैं इसका मतलब मैं अपने ताकत से मैं आगे नहीं बढ़ पाऊंगा, बहुत बड़ा लाल समुद्र जैसा या यरीहो जैसा या गोलियत जैसा मेरे सामने बातें खड़ा है? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பலத்தினாலே நான் என்னை மேற்கொள்ள முடியாத செங்கடல் போல, எரிகோ போல தடைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி. सारी बातों के चलते क्या भीतरे भीतर डर के साथ यहाँ बैठे, இந்த எல்லா காரியங்கள் நிமித்தமாக உள்ளான சூழ்நிலையிலே பயந்து போய் ஒருவேளை காணப்படுகிறீர்களா? अंदर अंदर कहीं कोने में एक छोटा सा डर है, உள்ளுக்குள்ளாக ஒரு பயம் இப்படியாக காணப்படுகிறதா? 2 साल के बाद मैं क्या करूं, 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? 5 साल के बाद मैं क्या करूं, 5 ஆண்டுகளுக்கு பின்பாக நான் என்ன செய்ய मेरा போகிறேன்? ताकत जब कम हो जाएगा मैं क्या करूं, என்னுடைய பலன் குறைந்து போனால் நான் என்ன செய்வேன்? और 10 साल के बाद मेरा हालत क्या होगा? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? क्या कहीं ना कहीं इस प्रकार का डर के साथ यहाँ बैठे हैं? ஒருவேளை இப்படிப்பட்ட பயத்தினால நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? शुरुआत बहुत अच्छा रहा, ஆரம்பம் மிகவும் அருமையாக लेकिन இருந்தது. क्या आप उस प्रकार का हालत में यहाँ बैठे हैं? ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறீர்களா? जब ये सारे बातें हमें घेर लेता है, நம்ம இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தும் பொழுது, इजराइल लोगों के जीवन में एक काम हुआ। இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. यहाँ पर अगर आप देखेंगे जो आप 11 और 12वां वचन को अगर आप देखेंगे, இங்கே 11வது 12வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், जो हुआ ही नहीं उन बातों को सामने ले आते हुए वे लोग चिल्ला रहे हैं, कुड़कुड़ा रहे हैं, सब कुछ वे लोग विलाप गीत गा रहे हैं। அங்க நடக்கவே இல்ல, அந்த காரியத்தை அவர்கள் நடந்ததாக எண்ணி அங்க சத்தம் போடுறாங்க, கூச்சல் இடுகிறார்கள். यहाँ देखिएगा अगर 11 और 12 वचन को समय नहीं है, अगर आप बाइबल में देख लीजिएगा वहां लिखा है हम लोग, इसका कहने का मतलब हम लोग ये मरुभूमि में मर जाएंगे। அங்கே 11வது 12வது வசனத்திலே அவங்க அங்க இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நேரம் இல்லாதனால நான் சொல்லுகிறேன், நாங்க அப்படியே செத்து போயிடுவோம்னு சொல்றாங்க. हमारा कब्रिस्तान जो है यहाँ मरुभूमि में होगा, எங்களுடைய இங்கே எங்களை புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி हम சொல்றாங்க. लोग के जो अभी जो हम लोग आगे बढ़ रहे हैं जो कानान देश उससे अच्छा रहेगा, हम मिस्र देश में रह जाएं। நான் போற கானான் தேசத்தோட நான் அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். जो हुआ ही नहीं, जो होने वाला नहीं, उन बातों को हम कल्पना करके उसको बढ़ा देते हैं। அங்கே நடக்கவே இல்ல, அந்த விஷயம் இன்னி நிறைவேறவே இல்ல, அதை குறித்து அவர்கள் ஒருவையாக அப்படியே கற்பனை பண்ணுகிறார்கள். इजरायली लोग जब
जो बातें है ही नहीं उसको लेके बोलने लगे, चिल्लाने लगे, प्लान करने लगे और बहुत कुछ वे लोग सोचने लगे. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்காத ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் கூச்சலிட்டு அப்படியாக अनेक காரியங்களை சொல்லுகிறார்கள். लेकिन एक बात को ये इजराइल लोग भूल गए. उन बातों को मैं आप सबों को याद दिलाने के लिए चाहता ஆனால் हूं. ஒரு விஷயத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். அந்த காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த उस वचन விரும்புகிறேன். को पढ़ेंगे 13वां अध्याय उसका 21वां वचन. அங்கே 13வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்ப்போம். 13वां अध्याय का 21वां वचन को हम हिंदी में पढ़ेंगे. और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ के खंभे में और रात को उजियाला देने के लिए आग के खंभे में होकर उनके आगे आगे चलता रहता था. उनके आगे आगे चला करता था. அங்கே அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். यहाँ एक परमेश्वर है. அங்கே ஒரு தேவன் உண்டு. जो आगे है उसको इजराइल लोग देख नहीं पाए. அங்கே முன்பாக இருக்கிற தேவனை அவர்களால் பார்க்க முடியவில்லை. लेकिन आगे जो नहीं है उसको देखने लगे. அங்கே முன்னாடி என்ன இல்லையோ அதை பார்க்கிறார்கள். लेकिन आगे जो है परमेश्वर उसको देख नहीं सकते. அங்கே முன்னால் இருக்கிற தேவனை அவர்களால் பார்க்க वो முடியவில்லை. कैसा परमेश्वर मालूम है? அவர் எப்படிப்பட்ட தேவன் न தெரியுமா? केवल दिन में रात में भी हमें अगुवाई करने के लिए आगे आगे जाने वाला. அவர் பகல்லே மாத்திரமல்ல இரவிலும் நம்மோடு கூட இடைபெறுவதற்கு நமக்கு முன்பாக செல்லுகிற आज தேவன். सुबह के वक्त में वो परमेश्वर अपने आप को प्रकट करने के लिए चाहता இந்த है. காலை வேளையில அப்படிப்பட்ட தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். जो आपके सामने नहीं है उन सारे बातों को लेके डर और घबराहट के साथ यहाँ पर बैठे होंगे. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை நினைத்து சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கலாம். लेकिन आपको जो बुलाए परमेश्वर, जो भी आप देख रहे हैं उन सारे बातों को सामने आगे आगे आपको अगुवाई करते हुए जा रहा ஆனால் है. உங்களை அழைத்த தேவன் நீங்கள் பார்க்கிற எல்லா காரியத்திற்கும் முன்பாக நின்று அவர் நம்மை நடத்துவதற்கு न மேலாக केवल दिन இருக்கிறார். में, इसका मतलब सही वातावरण में, हर एक वातावरण में आपको वो अगुवाई कर सकता है. அவர் எல்லா சூழ்நிலையிலும் பகலை மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலையிலும் ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து இடைப்படுகிற தேவன். जैसा मैं बताया था वैसा ऐसे कुछ बातों को लेके घबराहट के साथ, डर के साथ बैठे हुए लोगों से प्रभु कहने के लिए चाहता है, डरो मत, मैं आगे आगे मैं जा रहा. நான் சொன்ன காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் நினைத்து பயந்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு முன்பாக இருக்கிறேன். प्रभु परमेश्वर कहने के लिए चाहता है, आप मुझे देखने के आंखों को अपना लो. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார். जो नहीं है उन बातों को देखने का जरूरत नहीं है. எந்த காரியம் இல்லையோ அதை நோக்கி பார்ப்பதற்கு தேவையில்லை. आज हम ऐसा परमेश्वर को आराधना करने के लिए आए हैं. ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்கு இன்றைக்கு आज வந்திருக்கிறோம். हम हमारे हर जो कुछ भी वातावरण किए हो कि न हो उन सारे बातों को भूलकर हम उस परमेश्वर को आराधना करने जा रहे நாம் हैं. நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி அதை மறந்து விட்டு நாம் தேவனை ஆராதிக்க प्रभु வேண்டும். से हम कहने जा रहे हैं, प्रभु यही मेरा हालत, ஆண்டவரே இதுதான் என்னுடைய சூழ்நிலை. जो है ये नहीं है उन सारे बातों को सोच सोच के मैं डरता ஆண்டவரே हूं. இல்லாத காரியத்தை குறித்து நான் நினைத்து பயந்து போய் இருக்கிறேன். जो अभी हुआ नहीं है उन सारे बातों को सोच के मैं डरती हूं. ஆண்டவரே நடக்காத காரியத்தை குறித்து நான் நினைத்து பயந்து போய் இருக்கிறேன். लेकिन आज एक और बार अपने आप को प्रकट किया, ஆண்டவரே நீர் ஒருவரையாக எங்களுக்கு இடைப்பட்டு मेरे आगे आगे तू जाता है. எங்களுக்கு முன்பாக நீர் போகிற தேவன். आपको और मुझको जो बुलाए वो कहीं हमको छोड़ के नहीं गया. உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் நம்மளை விட்டு எங்கேயோ போகவில்லை. आपको लग रहा है मैं अंधकार में हूं, रात में हूं, पूरा अंधकार छाया हुआ है. प्रभु कहा नहीं आगे आगे जा रहा है. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் எல்லாம் இருண்டு போன சூழ்நிலை, அந்தகாரமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். हम प्रभु को आराधना करते हुए हम कहने जा रहे हैं, நாம் ஆண்டவரை ஆராதித்து இப்படியாக சொல்ல போகிறோம். धन्यवाद देते हुए